Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome back to Rusi Trading School. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மண்டேக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன், அதே மாதிரி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ், இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து சண்டே போட்டு இந்த வீடியோல ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குது, மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது, அதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி டியூஸ்டேக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை பாருங்க. நம்ம இந்த லெவல்ஸ் கொடுக்குறதோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடுமே பண்ணாதீங்க, ஓகேங்களா கைஸ்? இப்போ நம்ம நிஃப்டிக்கு வந்து 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிஃப்டி வந்து நம்ம சப்போர்ட் லைன் வந்து 24,206. ஆனால் நிஃப்டியோட டே லோ இன்னைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், லோ 24,212, ஓகேங்களா? 24,212. இப்போ நான் என்ன சொல்லலாம், நம்ம சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இந்த லைனை டச் பண்ணா மேலே போயிடுச்சு 6 பாயிண்ட் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணும், டச் பண்ணி மறுபடியும் தான் பிளாஸ்ட் ஆகும். இங்கே டச் ஆகலை. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்போ இந்த இவ்வளோ பெரிய ரேலி நமக்கு மிஸ் ஆயிருக்குமே ப்ரோ, வெயிட் பண்ண இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம்ல, நம்ம ஏன் இந்த லைனை டச் பண்ணால் தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இப்போது இந்த ஒரு நாள் இப்படி நடந்திருக்கு, மற்ற எல்லா நாளுமே அப்படி நடக்காது. நான் என்ன சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சைடில் வச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸாக்டா பேங்க் நிஃப்டி டச் ஆயிருக்கா, டச் பண்ணோன்னே ஒரு பிளாஸ்டா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், அந்த இடத்துல நிஃப்டியுமே அனலைஸ் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டடி பண்ணி மெத்தட்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தா மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலான்றதை தான் நான் சொல்ல வரேன், ஓகேங்களா? இப்போ இந்த பேங்க் நிஃப்டி ரேலி வந்து சரியான ரேலி, ஓகேங்களா? இந்த ரேலிக்கு இங்கேருந்து இங்கே போயிருக்குது. கரெக்டாக நம்ம சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டி ரிவர்சல் ஆனோடனே ரிவர்சல் ஆகி கரெக்டாக நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிட்டு டே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்து மந்த்லி ஜோனுக்குள்ளே க்ளோசிங் வச்சிட்டாங்க. இப்போ எவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதில் ஆப்ஷன்ஸில் இங்கே ஒரு ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நான் ஆல்மோஸ்ட் 10 o'clock அந்த ரேஞ்சில் என்ட்ரி கிடச்சிருக்கு நமக்கு. லைனை தொட்டோன்னே ஆல்மோஸ்ட் எவ்வளோ %? 190%. நீங்கள் 190% ஹோல்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அட்லீஸ்ட் இதில் 50% எடுத்தாலே உங்களுக்கு மிக மிக சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட், ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் சொல்ல வரேன், ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து ஃபின் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபின் நிஃப்டி சேம் அஸ் பேங்க் நிஃப்டி அங்கேருந்து ரிவர்சல் எடுத்தோன்னே ஃபின் நிஃப்டியும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ரீமியம் லைனும் இருக்குது. அதே மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனுமே இருக்குது. அங்கே டச் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு, அங்கே கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு, ஓகேங்களா கைஸ்? அடுத்து மிட் கேப் நிஃப்டி. நான் என்ன சொல்லியிருக்கேன், மிட் கேப் நிஃப்டி எப்பயுமே எக்ஸ்பைரி கிட்ட எந்த இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் தான் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொன்னோன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கு, மிட் கேப் நிஃப்டி ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி கீழே போய் க்ளோசிங் வைக்க முடியல, லைன் கீழே. செகண்ட் கேண்டில் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போட்டு ட்ரை பண்ணியிருக்கு. மறுபடியும் அப்படியே சைடு வேஸில் போயிருக்குது. இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துருக்குது. அந்த பேங்க் நிஃப்டி ரிவர்சல் ஜோனை கரெக்டாக இங்கேயுமே ரிவர்ஸ் ஆகிருக்குது, ஓகேங்களா? இந்த லைன் கீழே இருக்குது. இந்த லைனுக்கு மேலே கீழே பிரேக் ஆகி க்ளோசிங் வைக்கல. அதேமாதிரி நம்ம சப்போர்ட் ஜோனுமே இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக இருந்தது ரிவர்சல் பாயிண்ட். அப்போது ரிவர்சல் ஆகிட்டு கரெக்டாக எங்கே போய் முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் ஆகிட்டு கீழே வந்து க்ளோசிங் வச்சிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ 4 இண்டெக்ஸுமே இன்றைக்கி நம்ம பாயிண்ட்டு எல்லாமே நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்டாக்ஸில் இன்சைட் நேரோ சிபிஆரில் வந்து ஹெவல்ஸ், ராம்கோ மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஹெவல்ஸ் க்ளோசிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரேலி கிடையாது, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இது இப்படி எடுத்து ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 2 கேண்டில் எவ்வளோ % போயிருக்கு, 1.67% போயிருக்கு. இந்த 1.67% போயிட்டு கரெக்டாக எங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு, நேற்றோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் ஸ்டாக் கீழே வந்திருக்கு. வந்து பிவோட்டில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே சைடு வேஸில் போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க, ஓகேங்களா? ராம்கோ சிமெண்ட்டுமே ஃபஸ்ட்டு 2 கேண்டில் வந்து நல்ல ரேலி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சைடு வேஸில் போயிடுச்சு. மேபி நாளைக்கு இந்த 2 ஸ்டாக்குமே ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணியிருந்தேன், இந்த ஸ்டாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சன் டிவி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிளாஸ்ட்னு, கீழே 10% ஆல்மோஸ்ட் டவுன். இன்னைக்கு எப்போனாலே ஹையஸ்ட் ஃபாலிங் ஸ்டாக்கு சன் டிவி தான் நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த நேரோ சிபிஆர், அதுக்கப்புறம் இன்சைட் நேரோ சிபிஆர் ஒர்க் ஆகுதா இல்லையா? ஒர்க் ஆகலாம். இப்போது இது வந்து இந்த ஸ்டாக் வந்து சன் டிவி வந்து ஃப்ரைடே இன்சைட் நேரோ சிபிஆர் விழுந்துருச்சு பாருங்கள். இந்த சிபிஆருக்கு இன்சைடாக இந்த சிபிஆர் விழுந்திருக்கு. அப்போ இது இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்கு ஃபர்ஸ்ட் டே அப் சைடில் கொஞ்சம் போயிருக்குது.
நான் என்ன சொல்லியிருக்கேன், நேரோ சிபிஆரோ இல்லை இன்சைட் நேரோ சிபிஆரோ விழுந்தா அந்த ஸ்டாக் வந்து பவர் வந்து 2 to 3 days இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரேலி ஆயிக்கா கைஸ், ஓகேங்களா. அடுத்து வந்து நேரோ சிபிஆர். நேரோ சிபிஆரில் வந்து நமக்கு டாப்பில் வந்து கிரனுலாஸ் கிடச்சிருக்குது. கிரனுலாஸ் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டிலே பிவோட்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே அழகாக மேலே போயிருக்குது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு சர்வைலன்ஸ்லேருந்து நினைக்கிறேன் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, நல்ல ரேலி கிடச்சிருக்குது. அடுத்து இன்ஃபியுமே கரெக்டாக கீழே வந்துருக்குது. நம்மளோட பிவோட்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அழகாக மேலே போயிடுச்சு, ஓகேங்களா. அடுத்து ஒபி ரியாலிட்டியுமே ஃபஸ்ட்டு இந்த லைனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இந்த பிளாக் லைன் வந்து மந்த்லி சிபிஆர் லைனு, இந்த ப்ளூ லைன் வந்து வீக்லி சிபிஆர் லைன். மந்த்லி சிபிஆர் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்து வீக்லி சிபிஆர் லைனை டச் பண்ணிட்டு பிளாஸ்ட்டு மேலே. இப்போது ஃபாலான ஸ்டாக்ஸில் வந்து பாரத் ஃபோர்ஜ், ஓகேங்களா. பாரத் ஃபோர்ஜ் ஓப்பன் ஹை கேண்டில் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஹை கேண்டில்னா அந்த கேண்டிலில் வந்து ஓப்பனிங்கும் ஹையும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த செல்லர் டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே செல்லிங் இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ். கரெக்டாக செல்லிங்கில் வந்து நம்மளோட வீக்லி ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட சப்போர்ட் ஜோனில் போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க, ஓகேங்களா. அடுத்து டாடா கன்சியூமர் வந்து ஓப்பன் ஆகிட்டு சைடு வேஸில் போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க. மேரிகோவுமே அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. கரெக்டாக எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்போர்ட் ஜோனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்காங்க. டே ஹை கிட்ட போயிருக்காங்க, மறுபடியும் பிரேக் பண்ண முடியல, மறுபடியும் கீழே வந்திருக்காங்க. சைடு வேஸில் போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க, ஓகேங்களா கைஸ். இப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி இந்த ரேலியெலாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி இருக்கும்ல. இப்போ இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலி கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். இதில் வந்து இப்போது பேங்க் நிஃப்டியும் உள்ளே இருக்குது. இது இன்னைக்கு ரேலி கொடுக்கல, மேபி நாளைக்கு கழிச்சு ரேலி கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம, ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டியூஸ்டேக்குரிய ப்ரீமியம் லைன்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம் எல்லா இண்டெக்ஸுக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டே ஹையோ இல்லை கேண்டில் ஸ்டிக் ஹையோ வச்சு ட்ரா பண்ணுறது கிடையாது. இப்போ இங்கே டே ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் இங்கே தானே லைன் போட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இங்கே டேல ஒரு கம்பெனி இங்கே தானே ட்ரா பண்ணிடுவோம். ஏன் இங்கே ட்ரா பண்ணிருக்கேன்னா, ஆப்ஷன்ஸ், அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து ஒரு ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து லெவல்ஸ் வரும். அந்த லெவல்ஸை தான் இங்கே ட்ரா பண்ணுவோம். டே ஹையோ இல்லை கேண்டில் ஸ்டிக் ஹையன்ல வச்சு இது ட்ரா பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா கைஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் நாலேஜை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரைடே அதாவது சண்டே ப்ரொவைட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து பேங்க் நிஃப்டி கரெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு 190% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு கரெக்டாக. அப்போ இது எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம சண்டே அப்லோட் பண்ண வீடியோலேயே இருந்திருக்கும். அந்த லெவல்ஸு நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லைன் ட்ரா பண்ணுறது கிடையாது. மார்க்கெட் வந்து இப்போ நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு நமக்கு மண்டே மார்க்கெட் க்ளோசிங் 3:30 அப்புறமே நமக்கு லெவல் கிடச்சிரும், ஓகேங்களா. இப்போ இது வந்து டியூஸ்டே மார்க்கெட்டுக்குரிய லெவல்ஸ், ஓகேங்களா. நிஃப்டிக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட்டு. இதை வந்து உங்களோட நோட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட், ஓகேங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ஸ்டே வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ஸோ தேர்ஸ்டே வந்து நமக்கு லீவு. அப்போ வந்து நிஃப்டி வந்து வெனஸ்டே தான் எக்ஸ்பைரி ஆகும். அப்போ நாளைக்கு ஃபின் நிஃப்டியும் எக்ஸ்பைரி கிட்டக்க இருக்குது, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி கிட்டக்க இருக்குது, நிஃப்டியுமே எக்ஸ்பைரி கிட்டக்க இருக்குது. அப்போ இந்த 3 இண்டெக்ஸுமே நம்ம லெவல்ஸாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. அப்போ நீங்கள் 3மே வாட்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. அடுத்து ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட்டு. மிட் கேப் நிஃப்டி இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு ஒயிட் ரேஞ்ச் இருக்கும். நியூ ஆப்ஷன்ஸ் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கும். அப்போ ப்ரீமியம் ஹையாக இருக்கும், அப்போ ஒயிட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ மிட் கேப் நிஃப்டியை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட், ஓகேங்களா. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸுக்கு போவோம். இப்போது ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்தது வந்து 3 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்திருக்குது. 3 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்பால், டைட்டன், அசோக் லேலண்ட். நீங்கள் இந்த 2 ஸ்டாக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இந்த 2 ஸ்டாக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஓகேங்களா. மொத்தம் அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்திருக்கு? 3, 5, 7 ஸ்டாக்கு இன்சைட் நேரோ சிபிஆரில். அடுத்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் போவோம் கைஸ். நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 34 ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. 34 ஸ்டாக்ஸில் நமக்கு 30 ஸ்டாக்ஸ் தான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ 4 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே தனியாக டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது எல்லாத்தையும் உங்களோட நோட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து நாளைக்கு டியூஸ்டே போடுற வீடியோவில் வந்து எந்தெந்த ஸ்டாக் தான் ட்ரெண்டிங் ஆகிருக்குன்னு சொல்லி பார்ப்போம், ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி வந்து இன்றைக்குமே நேரோ சிபிஆர் விழுந்திருக்கு, அதாவது டியூஸ்டேவுமே நேரோ சிபிஆர் விழுந்திருக்கு. மண்டேவுமே விழுந்துச்சு, மண்டே ரேலி கிடைக்கல. இப்போ டியூஸ்டேக்கு எப்படி ரேலி கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் வெயிட் பண்ணி, ஓகேங்களா.
அடுத்து இந்த பேலன்ஸ் ஸ்டாக்ஸ் ஓகேங்களா. அடுத்து இந்த 4 ஸ்டாக்ஸ், மொத்தம் 34 ஸ்டாக்ஸ் இருக்குது. 34 ஸ்டாக்ஸ் நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. F1ஓவில் வந்து ஆல்மோஸ்ட் 200 ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் 200 ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் வந்து ஆல்மோஸ்ட்டு 30, இதில் ஒரு 34 இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக் இன்றைக்கி வந்துருக்கு. அந்த 3 ஸ்டாக் இருக்குல்ல, அந்த 3 ஸ்டாக்கு இதுக்குள்ளேயே தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 34லேருந்து ப்ளஸ் இந்த 4 ஸ்டாக் ஆட் பண்ணோன்னா 38, மொத்தம் நீங்கள் 38 ஸ்டாக்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு ரேலி கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஓகேங்களா. எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா டெய்லி வந்து நம்மளோட லெவல்ஸ் வந்து கரெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட். ஆனால் என்னால் ட்ரேட் பண்ண முடியல இண்டெக்ஸில். ஓகே பார்த்துக்கலாம், எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ்லேயே ட்ரேட் பண்ண முடிப்பேன் நான். அப்போ வந்து நல்லா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணலாம். எப்பயுமே உங்கள் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சிஸ்டம் என்னென்னா கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் எடுக்கணும், டிசிப்ளினாக. 10K ப்ராஃபிட் எடுக்கணும்னா 10K, அதுக்கு மேலே நமக்கு வந்து தேவையில்லை. லாஸ்ட்டுமே 10 to 15Kக்குள்ளே தான் இருக்கும் ஒரு டேயில். அதுக்கு மேலே எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் என்னோட ரூல்ஸ் இப்போதைக்கு. இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்ட்லி, ஒன்லி ஸ்டாக்ஸ் மட்டும்தான். நான் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் செக் பண்ணணும்னா நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லியுமே போஸ்ட் பண்ணுவேன். ப்ராஃபிட் அண்டு லாஸ் ரெண்டுமே போஸ்ட் பண்ணுவேன், லாஸும் போஸ்ட் பண்ணுவேன் ஓகேங்களா. யூடியூப் கம்யூனிட்டிலையும் இருக்கும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிடுவோம். இன்ஸ்டாகிராமில் அது இல்லாமல் டெய்லி வந்து ஒவ்வொரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் ரீல்ஸோ இல்லை காமெடியாக ஏதோ ஒன்று ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அதையும் வாட்ச் பண்ணாதீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோவில் ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கள், அந்த கண்டென்ட்ஸும் இனிமேல் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். டெய்லியுமே வீடியோ ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாங்கன்னா ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து அதை கிளியர் பண்ண முடிஞ்சால் கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா. எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக மாறுங்க ஓகேங்களா. நம்மளாலேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும், ரீட்டெயில்ஸுமே ப்ராஃபிட் பண்ணலாம். F1ஓவில் நிறைய பேர் ரீட்டெயிலர்ஸ் லாஸ் தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நானாக ப்ராஃபிட் தான் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுமோ அதை நான் எடுத்துகிட்டு அமைதியாக வந்துடுவேன் ஓகேங்களா. பேராசைப்படக்கூடாது நம்ம. அப்போ நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணணுன்றதுக்கு நாலேஜை டெவலப் பண்ணணும் ஓகேங்களா. அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட்டபுளாக இருங்க ஓகேங்களா. டேக் கேர், பை பாய்.